Excuse me, gentlemen. எங்கே மோகன்? சாரி, பொழுது விடிஞ்சதுல இருந்து பிசினஸ் வேலைகள்லாம் விட்டுட்டு ஷிப் யார்ட்ல உனக்காக வெயிட் பண்ண எனக்கு எந்த கிஃப்டும் தராம இருக்கிறது ரொம்ப அநியாயம். This is for you, Suresh. With love. Hey, I like it. ஆனா உலகத்துல எனக்கு பிடிச்ச gift என்ன தெரியுமா? நீ எனக்காக பிறந்திருக்கிறது. உலக புகழ் அடையிறது ஒண்ணு கிரேட் இல்ல. இந்த நிம்மி கையால காபி சாப்பிடுறது தான் கிரேட். காபி. மாமா ஒரு நிமிஷம். இந்த காஃபி எடுத்துட்டு அந்த காஃபி என்கிட்ட கொடுங்க. ரெண்டு கப்லயும் ஒரே காஃபி தானே? விஷயம் தெரியாது மாமா உங்களுக்கு. குடிங்க. எப்படி இருக்கு காஃபி? ரொம்ப நல்லா இருக்கு. அப்போ ஓகே. ஏமாத்திட்டீங்களா? எனக்கு உங்களை பத்தி தெரியாதா? அதனால தான் உப்பு கலந்த காஃபி அப்பாட்ட கொடுத்துட்டு நல்ல காஃபி உங்கள்ட்ட கொடுத்தேன். உப்பு போட்ட காஃபி கொடுங்க. நிர்மலா, விளையாட்டை நிறுத்திட்டு டிஃபன் ரெடி பண்ணு. வில்லங்கத்துக்கிட்டே வில்லங்க பண்றியா? ஓ வர வர இவளுக்கு விளையாட்டு பத்தி ஜாஸ்தியா போச்சு. உன் கையில பிடிச்சு கொடுத்தாதான் எனக்கு நிம்மதி. ஆமா சங்கர், பாட்டி பார்த்துட்டு வந்து சொல்லி எப்படி இருக்காங்க? பாட்டிக்கு என்ன மாமா இன்னும் ஹீரோயின் மாதிரி இருக்காங்க. ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தாங்களா ஹாப்பி ஆயிட்டாங்க. ஆமா, நீ என்ன பாட்டிக்கு உயிர். உன்னை பார்த்துட்டாங்கல்ல, இன்னும் 20 வருஷத்துக்கு இருப்பாங்க. சரி மாமா, நான் கிளம்புறேன். அட, அதுக்குள்ள எங்க கிளம்பிட்ட? இவ்வளவு பெரிய வீட்டை விட்டுட்டு உனக்கு எதுக்கு தனியா ரூம்? என்னைக்கு இருந்தாலும் நீ இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையாக போறவன். அது இல்ல மாமா, எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஜாஸ்தி. அந்த குரங்கூட்டம் இங்க வந்தாங்கன்னா இந்த வீட்டையே ரெண்டாக்கிட்டு போயிடுவாங்க. நான் பக்கத்துல தானே இருக்கேன். அவசரப்படாத, உனக்கு தானே வாங்கிட்டு வந்தேன். உட்காரு. உப்பு காப்பியா கொடுத்து ஏமாத்துறேன். கப்புனு குத்து வாங்கினியா? நிமி என்னது? உங்க மாமா இந்தியாவுக்கு வந்த உடனே அவங்க கூட இப்படி பாக்ஸிங் போடுறீங்க, நியாயமா? அதுலடா திலீப், நம்ம பிளான் படியே அம்மா கிஃப்ட் பாக்ஸ திறந்து கும்முனு குத்து வாங்கினாங்க. எப்படி கும்மா குத்தா? உன் மூஞ்சி மாதிரி இருந்துச்சு. இரு, எங்களுக்கு கல்யாணம் ஆகட்டும். என்னோட ஃபர்ஸ்ட் கிஃப்ட் நீங்க எல்லாம் கட்டு. அம்மா தாயே, தங்கமே, தாய்க்குளமே, உனக்கு நிஜமாவே ஒரு நல்ல கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். பார்த்தேன்னா உனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது பாரு. ஏய், நிஜமாவே கிஃப்ட் தான்.
மேக்கப் பாக்ஸ் பார்த்த உடனே மூஞ்சி பலகாரம் ஆயிடுச்சு. வாவ்! பாத்தீங்களா? இந்த லவ் ஏஞ்சலுக்காக லாஸ் ஏஞ்சல்ஸ்ல இருந்து எங்க மாமா இந்த பிரசன்ட் கொண்டு வந்திருக்காரு. நாளையில இருந்து இதெல்லாம் போட்டுக்கிட்டு உங்க மாமாக்கு நல்ல போஸ் குடுறி. பாய் முட்ரி. போஸ் கொடுத்து தானே என் மாமாவை மயக்கணுமா? அவர் எப்பவோ மயங்கி விழுந்துட்டார். அப்போ மயங்கி இருப்பாருடி. ஆனா இப்போ உங்க மாமா அமெரிக்கா சிங்கப்பூர்லாம் போயிட்டு வந்து மாடர்னா டிப் டாப்பா ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்காரு. நீ இன்னும் பழைய மாதிரி இருந்தா எப்படி அவருக்கு பிடிக்கும்? நீ அவருக்கு ஏத்த மாதிரி அல்ட்ரா மாடர்னா ட்ரெஸ் பண்ணிட்டு இருந்தா தானே அவர் மனசுக்கு பிடிக்கும். மோனா, டிவில சங்கரோட பேட்டி. வெளிநாட்டுல மம்மி, ஒரு டாடி, நல்ல சீக்கிரம் வாங்களே. அமெரிக்கால ப்ரோகிராம்க்காக வந்தாரு. ஆஹா. நம்ம வீட்டு பார்ட்டில கூட கலந்துக்கிட்டாரு. என்னுடைய வருங்கால மனைவியை பத்தியும் நான் கல்யாணம் பண்ணிக்க போற நாளை பத்தியும் அறிவிப்பேன். ஆமாடி, இந்த சந்தர்ப்பத்தை தான் எதிர்பார்த்தேன். உங்ககிட்ட மனசு விட்டு பேசலாம்னா உங்க வீட்டுல கூட்டம் கும்மாளம். உங்ககிட்ட பேசுறதுக்கு தான் வாய்ப்பு இல்லைன்னா தனியா பாக்குறதுக்கு கூட சான்ஸ் எல்லாம் போயிடுச்சு. நைஸ் பிளேஸ். ரீசெண்டா ஓபன் பண்ணிருக்காங்க. ஃபுட் இஸ் குட். அட்மாஸ்பியர் அமைதியா அழகா அப்படியே ஒன்ன மாதிரியே இருக்கு. அட, மழை வரும் போல இருக்கு. மோகனா, ட்ரிங்க்ஸ் ஏதாவது குடிக்கிறியா? சொல்லு மோகனா, என்ன ஆர்டர் பண்ணட்டும்? சாஃப்ட் ட்ரிங்க்ஸ். What do you want? சாய்ஸ் இஸ் yours. நீ என்ன ஆர்டர் பண்ணாலும் சாப்பிடுறேன். Hey, I like it. நீ ஃபாரின்ல இருந்தப்போ எப்பவாவது என் ஞாபகம் உனக்கு வந்ததா? எஸ். அதே கேள்வி நீ என்கிட்ட கேளு. உனக்கு என் ஞாபகம் வந்ததா? உன்னை மறந்து போனதானே? எப்பவும் உன்னதான் நினைச்சிட்டு இருந்தேன். யாரோ கரெக்டா தான் சொல்லி வச்சிருக்காங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி பையன் பொண்ணு அதிகமா காதலிப்பானா, கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்ணு பையன் அதிகமா காதலிப்பானா? சுரேஷ், ஒருவேளை நம்ம கல்யாணம் நடக்கலைன்னு வச்சுக்கோ, நீ என்ன பண்ணுவ? அது சரி, ஏன் இப்படி நினைக்கிற? ஏதோ ஒரு காரணத்துக்காக நின்னுடுச்சுன்னா? அது அப்புறம் பாத்துக்கலாம்ல. அது இல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் நான் வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு வச்சுக்கோ. வெரி சிம்பிள். அவனை கொலை பண்ணிடுவேன், அவன் ஃபினிஷ் ஆயிடுவான். ஐ லைக் இட். நான் ஜெயிலுக்கு போயிடுவேன். போலீஸ் என்னை இழுத்துட்டு போகும்போது நீ மஞ்சள் குங்குமத்தோட இருக்கணும். உனக்காக நான் திரும்பி வருவேன். நல்லா இருக்குல்ல? ஐ லைக் இட். டு யூ லைக் இட்? ஹாய் மோகனா. ஹாய். What a pleasant surprise. அன்னைக்கு கப்பல்ல பார்த்தது மறுபடியும் இன்னைக்கு தான் பாக்குறேன். நல்லா இருக்கீங்களா? ஐ அம் ஃபைன். சுரேஷ், இவர் திலீப். கப்பல்ல வந்தப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஆனோ. திலீப் இவரு. அந்த டை டை. டையா? என்ன டை? அது ஒண்ணு இல்ல சார், உங்க டை வெரி நைஸ். நைஸ் டு மீட் யூ. Pleasure is ஐ அம் mine. திலீப். உங்களை பத்தி நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன். திலீப், மத்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்காங்க? அவங்களுக்கு என்ன, பிரமாதமா இருக்காங்க. கேவிஆர், மணி, பாபு, சங்கர் எல்லாரும் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. ஹலோ சார், அந்த டேபிள்ல இருக்கவங்க நம்ம ப்ரோகிராம்க்கு வந்திருக்காங்க. அவங்க என்ன கேட்டாலும் கொண்டு போய் கொடுங்க. இல்ல அவங்க கிட்ட வாங்கி. வீட்ல எப்படி செலிப்ரேட் பண்ண போறாங்க? என்னது மோகனா, நாளைக்கு உங்க பர்த்டேவா? அட்வான்ஸ் கங்க்ராச்சுலேஷன்ஸ். மெனி மெனி ஹேப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. Thanks. நீங்க இங்க ஒரு ஸ்பெஷல் ப்ரோகிராம்ல இருக்கீங்க. என்ன கூப்பிட்டாலும் வர மாட்டீங்க. நான் அங்க ஒரு ஸ்பெஷல் ப்ரோகிராம்ல இருக்கேன். போய்ட்டு வரட்டுமா? Okay. வரேன் சார். நைஸ் டு மீட் யூ. Okay. பை. பை. மோகனா, அம்மாடி, உனக்கு ஒரு குட் நியூஸ்மா. வெரி குட் நியூஸ். என்ன பெரியப்பா? அத நான் சொன்னா நீ துள்ளி குதிப்பம்மா. உன் சந்தோஷத்தை என் கண்ணால பாக்கணும்னு அத நானே நேர்ல சொல்ல வந்தேன். நாளைக்கு உன் நிச்சயதார்த்தத்தை பிக்ஸ் பண்ணிட்டேன். நிச்சயதார்த்தம் நல்லபடியா நடந்த உடனே உன் பெரியப்பா மனசுல கல்யாணமும் முடிஞ்சிடும் என் பட்டு பாப்பாவுக்கு. பெரியப்பா, என்னம்மா இவ்வளவு சீக்கிரம் நிச்சயதார்த்தம் எதுக்கு பெரியப்பா? ஆட என்னம்மா நீ, இப்பவே நாள் தள்ளி போச்சுன்னு விஸ்வநாத மாமாவும் உங்க அப்பாவும் குதிச்சுட்டு இருக்காங்க. இந்த சுரேஷை பத்தி சொல்ல வேண்டியதே இல்ல, உனக்கே தெரியும். அவன் உனக்காகவே வாழ்ந்துட்டு இருக்கான். அதில்ல பெரியப்பா, ஒரு 20 நாளுக்கு அப்புறம் நிச்சயதார்த்தத்தை. 20 நாளைக்கு அப்புறமும் இதே கல்யாணம் தானமா நடக்க போகுது. அண்ணே, வரேன். தலைக்கு மேல 1000 வேலை இருக்கு. நான் அப்புறம் வரமா. இந்த நிச்சயதார்த்தத்துல இருந்து எப்படி தப்பிக்கிறது? சீக்கிரம் பொண்ணு அழைச்சிட்டு வாங்க. நல்ல நேரம் போயிட்டு இருக்கு. சீக்கிரம் மோகனா வயசிட்டு வாங்க. நிச்சயம் ஆயிட்டா பாதி கல்யாணம் ஆன மாதிரி. இதை எப்படியாவது நிறுத்துறதுக்கு நீதான் எனக்கு வழி காட்டணும்.
இன்னும் அவ அங்க என்ன பண்ணிட்டு இருக்கா? மோகனா, என்னவாச்சு? நல்ல நாள் அதுமா பால் இப்படி கையில ஓடிக்கிட்டே உனக்கு என்ன இந்த வேலை இல்ல? சரி சரி சத்தம் போடாதீங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க சகல சரியில்லைன்னு சொல்ல போறாங்க. சமையல் கத்துக்கோன்னு சொன்ன போதெல்லாம் கத்துக்கல. இன்னைக்குதான் பெருசா அக்கறையா அவ சமையல் கத்துக்க போயிருக்கா. இவளுக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை? நேரங்காலம் பார்த்து நிச்சயதார்த்தம் வச்சுட்டா கையை சுட்டு நிக்கிறா. ஏற்கனவே அவன் வழியில துடிக்கிறான், நீ வேற கத்திக்கிட்டு. இவ எதுக்கு அங்க போகணும்? ஐயா, நடந்ததை பாக்குறச்சு இது அபசகுன மாதிரி தெரியறது. அதனால இப்ப நிச்சயத்தை நிறுத்திட்டு இன்னும் நல்ல நாள் பார்த்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஓகே ஓகே, அப்படியே பண்ணலாம். ஏன் மோகனா, நீ எதுக்கு தேவையில்லாம கிச்சனுக்குலாம் போன? அங்கிள், கொஞ்ச நேரம் எல்லாரும் பேசாம இருக்கிறீங்களா? இவ ரெஸ்ட் எடுக்கட்டும். டாடி, வந்திருக்கிறவங்கள அனுப்புறதுக்கு வேண்டிய ஏற்பாடு பண்ணுங்க. வலி எப்படிமா இருக்கு? பரவாயில்ல பெரியப்பா, இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. வேணும்னு எதுக்காகம்மா கையை சுட்டுக்கிட்ட? எனக்கு எப்படி தெரியும்? அதிர்ச்சியா இருக்கா? கொதிக்கிற பால்ல நீ கைய விட்டத என் 2 கண்ணால பார்த்தமா. ஏம்மா மோகனா, நிச்சயதார்த்தத்தை தடுக்கணும்னு தானே அப்படி செஞ்சேன்? சின்ன வயசுல இருந்து ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் இந்த பெரியப்பா கிட்ட வந்து சொல்லுவிய. இப்ப மட்டும் ஏமா தயக்கம்? சொல்லுடா, எதுக்காகடா இப்படி செஞ்ச? பெரியப்பா, நான் வேற ஒருத்தரை காதலிக்கிறேன். நீ வேற ஒருத்தனை காதலிச்சியா? யார்கிட்டயும் சொல்லவும் முடியாம, நிச்சயதார்த்தத்துக்கு ஒத்துக்கவும் முடியாம தான் இப்படி செஞ்சேன் பெரியப்பா. மோகனா, நீ விரும்புற பையன் யாருமா? என்கிட்ட இவ்வளவு நாள் ஏமா மறைச்ச? அதுக்கு காரணம் இருக்கு பெரியப்பா. அவர் எனக்கு லாஸ் ஏஞ்சல்ஸ்ல அறிமுகமானாரு. மறுபடியும் லைட் ஹவுஸ் கிட்ட சந்திச்சதுக்கு அப்புறம் இந்த விஷயத்தை வெளியில சொல்லலாம்னு இருந்த பெரியப்பா. நிச்சயம் அவன் வருவான்னு உனக்கு நம்பிக்கை இருக்காமா? எங்க காதல் தெய்வீகமானது. கண்டிப்பா அவர் வருவாரு பெரியப்பா. பெரியப்பா, நான் செஞ்சது தப்புங்கிறீங்களா? காதலிக்கிறது தப்பு இல்லம்மா. ஆனா தப்பான மனுஷனை காதலிக்கிறது தான் ரொம்ப ரொம்ப தப்பு. நீ நினைக்கிற மாதிரி அவன் வந்துட்டா சந்தோஷப்படுறதுல நான் தான் முதல் ஆளா இருப்பேன். ஆனா மத்தவங்க எங்க காதல ஒத்துக்காம போயிட்டா? உன் காதல் ஜெயிச்சா எல்லாரையும் ஒத்துக்க வச்சு உன் கல்யாணத்தை நான் நடத்தி வைக்கிறேமா? நான் நடத்தி வைக்கிறேன். சங்கர், நம்ம கல்யாணத்துக்கு எங்க பெரியப்பா சம்மதிச்சிட்டாரு. அவர் ஒத்துக்கிட்டா நமக்கு கல்யாணமே நடந்த மாதிரி தான். எப்படியோ 88 நாள் ஓடி போயிடுச்சு. இன்னும் 2 நாள் தான். கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள ஓடிடணும். சின்ன வயசுல இருந்து நிர்மலா மேல உள்ள அன்பால நான் அவளை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டேன். ஆனா அந்த அன்பை காதலா மாத்த முடியாம தவிக்கிறேன். ஏன்னா நான் வேறொரு பொண்ணை காதலிக்கிறேன். ஹலோ, என்ன மாமா?
இன்னைக்கு காலையில அவன் பாட்டிக்கு ஹார்ட் ஸ்ட்ரோக் வந்துருச்சான். பேரனை பார்க்கணும் புலம்பிட்டு இருக்காங்கன்னு மாணிக்க சொன்னான். அப்படின்னா நைட் ஃபிளைட்டுக்கு நான் கிளம்புறேன் மாமா. உன் கூடவே நாங்களும் புறப்பட்டு வரோம். நீங்களே இருக்கு மாமா. நான் அங்க போய் வேணும்னா கண்டிப்பா உங்களுக்கு ஃபோன் பண்றேன். அப்புறமா வாங்க. ஓகே ஓகே. டாக்டர், Nothing to worry. She is fine. Everything is okay. No problem. thank you. வாங்க தம்பி. பாட்டிமா, பாட்டிமா. உங்களுக்கு ஹார்ட் ஸ்ட்ரோக்னு சொன்ன உடனே எனக்கு ஒண்ணுமே புரியல. உங்களுக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு பதறி போயிட்டேன் பாட்டிமா. பைத்தியக்கார, உனக்கு தெரிஞ்சதுன்னா பதறி போய் ஓடி வந்துருவேன். உனக்கு போன் பண்ண வேண்டாம்னு மாணிக்கத்துக்கிட்ட சொன்னேன். அவன் காதுலயே வாங்கல. நான் போன் பண்ணாம இருந்து அப்புறம் தம்பிக்கு விஷயம் தெரிஞ்சு போச்சுன்னா அவர் என்ன குண்டு கட்டா கட்டி கடல்ல தூக்கி வீசிருப்பாரு. இப்ப எப்படி இருக்கு பாட்டிமா? எனக்கு ஒண்ணு இல்லடா, ரொம்ப நல்லா இருக்கேன். ஏய், உனக்கு கல்யாணம் ஆகணும், எனக்கு ஒரு பேரப்பிள்ளைய பெத்து கொடுக்கணும். அவன் கைய பிடிச்சுக்கிட்டே நான் பீச்சில் ஓடி விளையாடணும். அது வரைக்கும் நான் சாகவே